ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் கைமா கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் எடுத்துக்கிறேன். போன்லெஸ் தான் வந்து நான் இப்போ கைமா பண்ண போகிறோம். ஆனால் நான் போன் இருக்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் போன் இருக்கிறதே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போன்லெஸ் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கைமா ரெடி ஆகிடுச்சு. கைமா நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு. ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோக்கு ஏற்ற சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த குக்கிங் வந்து நான் செய்யலை, எங்கள் அம்மா செஞ்சாங்க. அதை தான் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அம்மா எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா செய்கிறதுலாம். அவங்க வாய்ஸ் கொடுக்கல, ஸோ பேக்கில் நான் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அவங்க வெறும் வீடியோ மட்டும் தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கைமா சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தான் அதில் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். மற்ற மிச்சத்தை வந்து நான் அப்புறமா ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சோன்னு இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. கைமா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கைமா வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போனோட எலும்பு எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கைமாவும் நான் அதில் தான் சேர்த்துருக்கேன். போன் இருக்க மட்டனையும் நான் அதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகிறவா நல்லா அதில் வந்து பெரட்டி விடுங்க நல்லா. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ அதை நல்லா பரட்டி விடுங்க. மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள். அது நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அப்போ கொஞ்சோன்னு ஆட் பண்ணோம். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான வாட்டர் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரி வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது 5 or 10 minutes நல்லா குக் ஆகட்டும். நான் பீன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கு. இப்போ பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பீன்ஸை நல்லா அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. 5 or 10 minutes அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த டிஷ்ஷை வந்து சுட சுட சாதம் போட்டு அப்படியே கொல கொலன்னு ரசம் ஊற்றி இந்த டிஷ்ஷை சைடில் பீன்ஸ் காரக்கறி தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.